உதகை அருகே புலி ஒன்று கம்பீரமாக சாலையை கடந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள முதுமலை புலிகள் வனப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் உலா வருகின்றன. குறிப்பாக மசினகுடியில் இருந்து மாயார் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையில் புலிகளின் நடமாட்டம் அதிகமாக தென்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவ்வழியாக வந்த வாகன ஓட்டி ஒருவர் மான்களின் அலறல் சத்தம் கேட்டு வாகனத்தை நிறுத்திய போது கம்பீரமாக புலி ஒன்று சாலையை கடந்து சென்றது. இது தொடர்பான வீடியோ காட்சி தற்போது பரவி வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் சிவபக்தர்கள் கன்வார் யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் பெண் யாத்ரீகர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பெண் காவல் அதிகாரி ரிஷிகா சிங் கை மற்றும் கால்களை மசாஜ் செய்து சோர்வை போக்கி உதவிகள் செய்தார். பெண் கன்வாரியாக்களுக்கு சிறப்பு கழிப்பறைகளை அமைத்து மருத்துவ உதவி வழங்கி வருவதாகவும் மக்களுக்கு எந்த பிரச்சினைகளும் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் பணியாற்றி வருவதாகவும் ரிஷிகா சிங் குறிப்பிட்டார். சாத்தூரில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் குழந்தைகள் முதல் 80 வயது முதியவர்கள் வரை கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் போதைப் பொருள் தடுப்பு, கேன்சர் மற்றும் தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சாத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் தொடங்கி மேட்டுப்பட்டி அருகே உள்ள கல்லூரியில் நிறைவு பெற்றது. இதில் குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழா மேடையில் முதியவர் ஒருவர் தலைகீழாக யோகாசனம் செய்து காட்டி அசத்தினார். பின்னர் மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.